வணக்கம். குழந்தை பருவத்திலிருந்து நடுத்தர வயதிற்கு மாறும் இடைப்பட்ட காலத்தில் உள்ள வளர்ச்சி நிலையே வளரிளம் பருவம் எனப்படுகிறது. வளரிளம் பருவம் என்பது பெரும்பாலும் வாய்ப்புகளின் வயது என்று கூறப்படுகிறது. பெற்றோர்களால் மிக முக்கியமாக கவனிக்கப்பட்டு அதீத பொறுப்புடன் தங்கள் பருவ வயது பிள்ளைகளுக்கு உறுதியான, தெளிவான, எதையும் ஆராய்ந்து பார்த்து பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற பக்குவத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய காலம். பருவ வயதில் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், மனரீதியான மாற்றங்கள் குறித்தும் சமூக அவலங்கள் குறித்தும் தெளிவுபடுத்தி அதன் விபரீத விளைவுகளை உணர்த்தி அவர்களை எச்சரிக்க முடியும். நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல் பற்றிய அடிப்படை அறிவை பகிருங்கள். வளரிளம் பருவத்தில் உள்ள மாணவியருக்கு வாழ்க்கை குறித்த கல்வி மிக அவசியமாகிறது. இதை ஆசிரியர்கள் வகுப்பில் பாடமாக மட்டுமே நடத்த முடியும். ஆனால் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு வழிகாட்ட முடியும். குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டும், அதற்காக நல்ல கல்வி நிறுவனங்களில் அவர்களை சேர்க்க வேண்டும் என்பதில் அக்கறையும் ஆர்வமும் காட்டும் பெற்றோர் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்தும் சிந்தித்து செயல்படுவது இன்றைய காலகட்டத்தில் அவசியமாகிறது. ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி தாய்மை அடைந்து பாலூட்டும் தாயென்ற நிலையை அடைவதற்கு முழுமையான உடல் தகுதியையும் மனப்பக்குவத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய வயதுதான் வளரிளம் பருவம் வயது என்பதால் இந்த வயதில் ஒவ்வொரு பெண்ணும் பரிபூரண ஆரோக்கியத்தை பெற்றிருக்க வேண்டும். இதற்கு ஊட்டம் நிறைந்த சரிவிகித உணவு மிக முக்கியமான ஒன்றாகும். பச்சை இலை காய்கறிகள் 100 முதல் 150 கிராம் வரையிலும், வேரில் விளையும் கிழங்கு வகைகளை 50 முதல் 75 கிராம் வரை தினமும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். புரோட்டீன் நிறைந்த பயறு காய்கள், அவரை வகைகள் தினமும் 30 முதல் 70 கிராம் வரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உணவு முறையை வளரிளம் பெண்கள் பின்பற்றினால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இரத்த சோகை ஏற்படாமல் தடுப்பதற்கு அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் வாரம் ஒரு முறை இரும்புச்சத்து மாத்திரை கொடுக்கப்படுகிறது. வயிற்றில் பூச்சி ஏற்படாமல் தடுப்பதற்கு வருடத்திற்கு 2 முறை அல்பெண்டசோல் மாத்திரை கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகளிடம் பெற்றோர் நல்ல நண்பர்களாக பழகி அவர்களை வழிநடத்தினால் வளரிளம் பருவத்தில் உள்ள மாணவ மாணவியரின் எதிர்காலத்தை சிறந்த முறையில் உருவாக்க முடியும். நன்றி.